நீங்கள் எப்போதாவது உங்க வாழ்க்கைய வெளியில இருந்து முழுமையா கட்டுப்படுத்த ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சிருக்கீங்களா? அதாவது காலையில சீக்கிரம் எழறது, திட்டமிட்டபடி வேலைகள முடிக்கிறது, உடற்பயிற்சி பண்றதுன்னு எல்லாமே சரியா செய்வீங்க. ம். எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே ரொம்ப சீரா போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆமா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பாதுகாப்பற்ற தன்மையோ இல்ல விவரிக்க முடியாத ஒரு ஆழமான சோர்வோ இருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு சரியா அமையாதது போல தோணும். கண்டிப்பா. நெறைய பேருக்கு இந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வு உங்களுக்கும் இருந்தா, இன்னைக்கு நாம செய்ய போற இந்த விரிவான அலசல் உங்க சிந்தனைய கண்டிப்பா மாத்தப் போகுது. இன்னைக்கு நாம புகழ்பெற்ற நெவில் கொடார்ட் அவங்களோட பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மற்றும் பவர் ஆஃப் அவேர்னஸ் உரைகளை வச்சு நாம விரும்பும் உண்மையான மாற்றங்களை எப்படி உருவாக்குறதுன்னு அலச போறோம். ஆக்சுவலா, இந்த விவரிக்க முடியாத சோர்வு இப்போ பலருக்கும் அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாம எப்பவுமே நம்ம சூழ்நிலைகளை, அதாவது வெளியில நடக்கிற விஷயங்களை சரி செய்ய ரொம்ப துடிக்கிறோம். புது வேலை தேடுறது, புது மனிதர்களை சந்திக்கிறது, இல்ல வேற ஊருக்கு மாறி போறதுன்னு நெறைய ட்ரை பண்றோம். கரெக்ட். ஆனா அந்த முயற்சிகள் நடக்கும்போதே உள்ளுக்குள்ள ஒருவித அமைதியின்மையை நம்ம உணர்வோம். நெவில் கோடார்ட் இத ரொம்ப ஆழமா விவரிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வேலைப்பழுவால வர்ற சாதாரண உடல் சோர்வு கிடையாது. ஓ! அப்ப வேற என்ன மாதிரியான சோர்வு இது? இது நம்ம மனசோட ஆழத்துல நடக்கிற ஒரு தொடர்ச்சியான போராட்டம். அதாவது நாம வெளியில ஒரு வாழ்க்கைய வாழ முயற்சி பண்ணும்போது, உள்ள வேற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இந்த உள் முரண்பாடு எனக்கு நல்லாவே புரியுது. நாம எல்லாரும் நம்ம பழக்கங்கள மாத்தவும், புது இலக்குகள அடையவும் கடுமையா உழைக்கிறோம். ஆமா, புது அட்டவணைகள் போடுறோம், புது விஷயங்களை கத்துக்கிறோம். ஆனா உள்ள நம்ம மனநிலையில எந்த மாற்றமும் இல்லாம வெளியில மட்டும் உழைக்கிறது எப்படி இருக்குன்னா, அஸ்திவாரம் ஆட்டம் காண ஒரு வீட்டுக்கு வெளியில மட்டும் புதுசா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். பார்க்கறதுக்கு வீடு அழகா இருக்கலாம், ஆனா உள்ளே அந்த வீடு எந்த நேரத்திலும் இடிஞ்சு விழும் நிலையில தான் இருக்கு. எப்போ விரிசல் விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நம்ம வாழ வேண்டியிருக்கு இல்லையா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அந்த பயம்தான் நம்மளோட ஆற்றல முழுமையா உறிஞ்சி எடுக்குது. நெவில் இத பிளவுபட்ட மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. பிளவுபட்ட மனநிலை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, நம்ம சோர்வுக்கு காரணம் நாம செய்யற கடின உழைப்போ இல்ல நாம சுமக்கிற பொறுப்புகளோ கிடையாது. நாம வெளியில பேசுற வார்த்தைகளுக்கும் உள் மனசுல நாம உறுதியா நம்பிட்டு இருக்கிற விஷயங்களுக்கும் இடையில உள்ள முரண்பாடு தான் அந்த சோர்வுக்கு முக்கிய காரணம். அப்போ வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனை. நிச்சயமா. நெவிலோட உரையை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நாம வெளியில ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுறோம். மேடைகள்லயோ இல்ல நண்பர்கள்கிட்டயோ நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா தனிமையில நம்ம கற்பனையில ஏமாற்றங்களை ஒத்திக பார்க்கறோம். கொஞ்சம் பொறுங்க. கற்பனையில ஏமாற்றங்களை ஒத்திக பாக்குறதா? எனக்கு நானே ஒரு மோசமான எதிர்காலத்தை கற்பனை செஞ்சு பாக்குறத பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. காலையில குளிக்கும் போதே ஆபீஸ்ல இதுவரை நடக்காத ஒரு சண்டைய மனசுக்குள்ள ஓட்டி பார்ப்போம். அட ஆமா, நிறைய நேரங்கள்ல இது நடக்குது. ஒரு புது தொழில தொடங்குறதுக்கு முன்னாடியே அது தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறதுன்னு மூளைக்குள்ள 1000 திட்டங்களை தீட்டுவோம். செழிப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம், ஆனா வறுமையை நினைச்சு ரொம்ப பயப்படுறோம். நாம ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வெளியில கஷ்டப்படும் போது உள்ளுக்குள்ள மாறாத ஒரு பழைய அடையாளத்தோட நம்மள நாமே கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதுதான், ஒரு வண்டியை முன்னோக்கி இழுத்தும் போது அதோட பிரேக்கை அழுத்திக்கிட்டே இருந்தா எவ்வளோ சத்தம் வருமோ எவ்வளோ புகை வருமோ அதுதான் நம்மளோட சோர்வு. அப்போ நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைச்சுக்க திட்டமிடுறேன். ஆனா என் மூளைக்குள்ள எனக்கே தெரியாம பழைய காயங்களையும் வருத்தங்களையும் திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட். இது எனக்கே தெரியாம எனக்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு தார்மீக குறைபாடு போல எனக்கு தோணுது. என் மனசு ஏன் இப்படி என்ன காட்டி கொடுக்குது? கண்டிப்பா இது ஒரு தார்மீக குறைபாடோ இல்ல உங்களோட பலவீனமோ கிடையாது. இது அடிப்படையில நம்மளோட கவனச்சிதறல்னு தான் சொல்லணும். கவனிச்சுதறலா? எப்படி சொல்றீங்க? அதாவது, நாம வெளியில நடக்கிற நாடகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு உள்ளே நடக்கிற அஸ்திவார வேலையை கண்டுக்காம விட்டுடுறோம். அமைதியா இருங்கள் அப்படிங்கிற பழங்கால அறிவுரை வெறும் கவித்துவமான ஆறுதல் கிடையாது. அது ஒரு திசை காட்டி. ஓ, அது நம்ம கவனத்தை வெளியுலக போராட்டங்கள்ல இருந்து திருப்புதா? ஆமா, அது உங்க கவனத்தை திருப்பி உங்களோட ஆழமான அடையாளத்தோட இருப்பிடத்துக்கு கொண்டு போகுது. அந்த அமைதியில தான் நீங்க உண்மையிலே என்னவா இருக்கீங்க, எதை உங்க அடையாளமா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வெளியில வரும். நம்ம சோர்வுக்கும் இந்த வாழ்க்கை சுமைக்கும் காரணம் அந்த பிளவுபட்ட மனநிலைனா, அந்த மனநிலையோட ஆணிவேர் எங்க இருக்கு? நல்ல கேள்வி. நெவிலோட உரைகள்ல அவர் அடிக்கடி நான் அப்படிங்கிற வார்த்தைய,
அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வை ரொம்ப வலியுறுத்துறாரு. ஆமா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஐ ஆம் வார்த்தைகளை அவர் நிறைய பயன்படுத்துறாரு. அவர் இத வெறும் ஒரு இலக்கண வார்த்தை கிடையாதுன்னு குறிப்பிடுறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இதோட வீரியம் நமக்கு புரியும். நீங்க அந்த மோசேக்கு கடவுள் சொன்ன வாக்கியத்தை பத்தி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. மோசேக்கு கடவுள் சொன்ன நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை தான் நெவில் மேற்கோள் காட்டுறாரு. நான் அப்படிங்கிறது உங்களை விவரிக்கிற வெறும் அடையாளம் கிடையாது, அது ஒரு வசிப்பிடம். வசிப்பிடம்னா நம்ம மனசு தங்கியிருக்கிற இடம்னு வச்சுக்கலாமா? ஆமா, நனவு நிலை அப்படிங்கிறது வெறுமனே வேடிக்கை பார்க்கறது கிடையாது, அது முழுமையா பங்கேற்கிறது. நாம அடிக்கடி நான் துரதிர்ஷ்டவசமானவன், நான் எப்பவுமே பின்தங்கிட்டேன், நான் பதற்றமானவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. ஓ, அப்போ அது எல்லாமே நம்ம அனுபவங்களை வடிவமைக்கிற மையப்புள்ளிகள்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்க அப்படி சொல்லும்போது அந்த நிலைக்குள்ள நீங்க வசிக்க தொடங்குறீங்க. நீங்க எந்த நிலைக்குள்ள வசிக்கிறீங்களோ அந்த நிலைக்கேற்ப வெளி உலகமும் உங்களுக்கு எதிர்வினையாற்றுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இத கொஞ்சம் யதார்த்தமா பாப்போம். இப்போ ஒருத்தருக்கு நிஜமாவே பண கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்ல, கட்ட வேண்டிய கடன்கள் வரிசையா நிக்குது. ம், இது பல பேருக்கு நடக்கிறது தான். அந்த நேரத்துல அவர் நான் ஏழை இல்ல, நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு யதார்த்தம் தானே. யதார்த்தத்தை மறைச்சு நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் அப்படின்னு பொய் சொல்லணுமா? இது ரொம்ப முக்கியமான வாதம். இது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு நச்சுத்தனமான நேர்மறை சிந்தனையாகாதா? இது மாதிரி மேலோட்டமான வார்த்தைகள் தான் மக்களை இன்னும் குழப்பத்துல தள்ளுதுன்னு எனக்கு தோணுது. நீங்க கேக்குறது நியாயம்தான். யதார்த்தத்தை மறுக்கிறது நம்பிக்கை கிடையாது, அது முட்டாள்தனம். பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லனா இல்ல அப்படிங்கறதான் உண்மை. அப்போ நெவில் எப்படி இதை மாத்தி சொல்றாரு? நெவில் இதை ரொம்ப தெளிவா வேறுபடுத்துறாரு. அதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது வேற, அந்த கஷ்டமாகவே மாறியலனது வேற. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நீங்க நிதி நெருக்கடியை சந்திக்கலாம், ஆனா அதுக்காக உங்களை எப்பவுமே கஷ்டப்படுறவன் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள சுருக்கிக்க கூடாது. உங்க வாதப்படியே பார்த்தா பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, அது தற்காலிகமானது. ஓ, ஆனா நான் ஒரு ஏழைன்னு முடிவு கட்டுறது என்னோட அடையாளம் ஆயிடுது இல்லையா? சரியா புடிச்சீங்க. நீங்க ஒரு நிகழ்வு உங்க அடையாளமா மாத்தும்போது உங்க மனசு அந்த அடையாளத்தை நியாயப்படுத்த தேவையான காரணங்களை மட்டுமே தேடத் தொடங்கும். அப்ப புது வாய்ப்புகள் என் கண்முன்னே வந்தாலும் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் மூளை அதை நிராகரிச்சுடும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆக நான் கோபமா உணர்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நானே ஒரு கோபக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு கடந்து போற ஒரு மேகம் மாதிரி, இன்னொன்னு அந்த மேகமாகவே என்ன மாத்திக்கிறது. பிரச்சனை என்னன்னா நாம் அந்த மேகமாகவே மாறிடுறோம். அந்த உதாரணம் ரொம்ப அருமையா பொருந்தது. பெரும்பாலான மக்கள் தாங்கள் யார் அப்படிங்கிற அடையாளத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வெளியுலக நிகழ்வுகளை மட்டும் மாத்த முயற்சி பண்றாங்க. நான் எப்பவுமே கைவிடப்படுறவன் அப்படிங்கிற அடையாளத்தை உள்ள வச்சுக்கிட்டே வெளியில ஒரு நல்ல உறவை தேடுறது மாதிரி. அதனாலதான் பெருமளவுல உராய்வு ஏற்படுது. உலகம் உங்களோட அடையாளத்தோட வாதாடுறது கிடையாது, அது உங்க அடையாளத்தை உறுதிப்படுத்துது. நிஜமாவா? அது எப்படி நடக்குது? இப்போ நீங்க உங்கள புறக்கணிக்கப்படுறவர் அப்படின்னு ஆழமா நம்புனா, மத்தவங்களோட சாதாரணமான இயல்பான செயல்கள் கூட உங்களுக்கு புறக்கணிப்பாவே தெரியும். ஒரு நண்பர் வேலைப்பழுவால என் ஃபோன் காலை எடுக்கலனா கூட, பாத்தியா என்னை யாருக்கும் பிடிக்கல, நீ என் பழைய அடையாளமே அதை தனக்கு சாதகமா திரிச்சுக்குமா? சரியா சொன்னீங்க. உங்க பழைய அடையாளமே அப்படி ஒரு முடிவுக்கு உங்களை தள்ளிடும். இது ஒரு பெரிய திறவுகோல். நம்ம பார்வையே நம்ம அடையாளம் தான் தீர்மானிக்குது. ஆனா நான் அப்படிங்கிற அடையாளத்தை மாத்துறது இவ்ளோ முக்கியம்னா அது செய்யறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஏன்னா அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. நாம ஏன் பழைய வலிமிகுந்த அடையாளங்களையே திரும்ப திரும்ப பிடிச்சு தொங்குறோம்? இதை யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? பழைய சாஃப்ட்வேர் வேலை செய்யலைன்னா நம்ம புது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்டேட் நடக்கும்போது சிஸ்டமை சார்ஜர்ல மாட்டி விட்டு அதுவா அமைதியா அப்டேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆமா, அதான் சரியான முறை. ஆனா நாம என்ன செய்றோம் தெரியுமா? சாஃப்ட்வேர் மெதுவா வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக சிஸ்டமோட ஸ்கிரீனை அடிச்சு உடைக்கிறோம். பழைய ஃபைல்ஸ்க்கு பதிலா புது ஃபைல்ஸை மென்மையா டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடுறோம். ரொம்ப அற்புதமான ஒப்புமை இது. ஆனா நம்ம மனசு அந்த அப்டேட் அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க மறுக்குதே. அது ஏன்? நாம ஏன் புது நல்ல விஷயங்களை பார்த்து பயப்படுறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நெவில் ஒரு ஆன்மீகவாதி. அவர் நரம்பியல் பத்தி பேசல. ஆனா இன்றைய நவீன நரம்பியல் அறிவியல் அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதை அப்படியே நிரூபிக்குது.
நரம்பியல் அறிவியலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? நாம நம்மளோட பழைய அடையாளங்களை, அதாவது நான் வெற்றி பெற மாட்டேன், நான் ஒதுக்கப்படுறேன் அப்படிங்கறத ஏன் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம மூளைக்கு மகிழ்ச்சியை விட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஓ, அப்ப மூளை பாதுகாப்பு தான் முதல்ல பாக்குதா? ஆமா, உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வலி உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புது மகிழ்ச்சியை விட பாதுகாப்பானதுன்னு உங்க நரம்பு மண்டலம் நம்புது. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த பழைய அடையாளங்கள் நாம முன்னாடி சந்திச்ச வலிகள்ல இருந்து தப்பிக்க நம்ம உடல் உருவாக்குன ஒரு தற்காப்பு கவசங்கள் தான். அப்படியென்றால் நாம நம்மளையே குறைச்சு மதிப்பிடுறது கூட திரும்பவும் ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மூளை செய்யற ஒரு தற்காப்பு நடவடிக்கை தானா? வேற எப்படி சொல்றது? ஆமா, அதான் உண்மை. நான் பெருசா ஆசைப்பட்டு அது கிடைக்காம போனா வலிக்கும், அதனால ஆசைப்படாமலேயே இருந்துடலான்னு மூளை கணக்கு போடுதா? அதுதான் நிதர்சனம். நான் எப்பவுமே தோத்து போறவன் அப்படின்னு ஒரு தடவை முடிவு செஞ்சிட்டா திரும்பவும் புதுசா ஆசைப்பட்டு ஏமாற்றப்படுறதை விட அது சுலபமான வழியா இருக்கு. ஓ, இதனாலதான் நம்ம பழைய பழக்கங்களை மாத்துறது அவ்வளோ கஷ்டமா இருக்கா? கண்டிப்பா. அதனால தான் நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் உதாரணம் இங்க ரொம்ப முக்கியமானது. அந்த பழைய அடையாளத்தை நம்ம வன்முறையா மாத்தக்கூடாது. கண்ணாடிய பாத்துக்கிட்டு நான் மிகப்பெரிய வெற்றியாளன் அப்படின்னு என் மூளைக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு பொய்ய சத்தமா கத்துறதால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றீங்களா? பயம் இல்லைங்கிறத விட உங்க மூளை அது ஒரு அச்சுறுத்தலாவே பார்க்கும். மூளையோட நரம்பியல் பாதைகள் திரும்ப திரும்ப நம்ம எதை செய்யறோமோ அதைத்தான் வலுப்படுத்துது. அப்போ தீவிரத்தை விட நிலைத்தன்மை தான் இங்க முக்கியம். ஆமா, ஒரு புது அடையாளத்தை, உதாரணமா நான் காக்கப்படுறேன், இல்ல எனக்கான வழிகள் திறக்கப்படுது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அமைதியாவும் தொடர்ச்சியாவும் உணரும்போது நம்ம நரம்பு மண்டலம் அந்த புது பாதுகாப்பை மெல்ல மெல்ல ஏத்துக்குது. இது ஏதோ மாயாஜாலம் கிடையாது, இது நம்ம உடம்போட உயிரியல் விதியா இருக்கு. கண்டிப்பா. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், வற்புறுத்தப்பட்ட உணர்ச்சிகள் ரொம்ப சீக்கிரமா எரிஞ்சு தீந்துடும். நான் ஒரே நாள்ல என் முழு அடையாளத்தையும் மாத்திருவேன்னு களத்துல குதிக்கிறது எந்த பயிற்சியும் இல்லாம மாரத்தானோட முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, அது சீக்கிரமே ஷோர்வை கொடுத்துடும். அதை விட அமைதியா எனக்குள்ள நான் சரியான பாதையில வழிநடத்தப்படுறேன் அப்படின்னு மென்மையா ஆனா தொடர்ந்து சொல்லிக்கிறது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பானதா படுது. அதுதான் விஷயமே. நாம நம்ம மூளைக்கு அது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். நீங்க சொல்ற அந்த உத்தரவாதம் தான் மாற்றத்தோட முதல் படி. நிச்சயமா. மென்மையான நிலைத்தன்மை தான் ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். நீங்க தொடர்ந்து அந்த புது அடையாளத்துக்குள்ள உங்களை பொருத்திக்கும் போது உங்க உடல் அந்த நிலைத்தன்மையை எதிர்பார்க்க தொடங்குது. அப்போ என் மூளை அந்த பாதுகாப்பு உணர்ந்த உடனே அது புது வாய்ப்புகளை பார்க்க தொடங்குமா? கண்டிப்பா. அது வரைக்கும் மூடியிருந்த கதவுகள் திடீர்னு திறந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையில கதவுகள் எப்பவுமே அங்கேதான் இருந்துச்சு. ஓ, என் பழைய அடையாளம் தான் என்ன அதை பார்க்க விடாம தடுத்துட்டு இருந்திருக்கா? ஆமா, அதுதான் உண்மை. சரி, உள் மனசுல இந்த மென்மையான மாற்றத்தை உருவாக்கிட்டோன்னு வச்சுப்போம். ம். எனக்கான ஒரு புது அடையாளத்தை நான் ரொம்ப மென்மையா ஏத்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனா வெளிப்புற உலகமும் இதுக்கு எப்படி பதிலளிக்கும்? என் மனசு மாறின உடனே என் முன்னாடி இருக்கிற நிஜ உலக பிரச்சனைகள் எப்படி மாறும்? நான் மாறினா என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மாறிடுவாங்களா? நெவில் இத ஒருங்கிணைப்பின் விதி அப்படின்னு சொல்றாரு. ஒருங்கிணைப்பின் விதியா அப்படின்னா என்ன? இது ஒரு நடைமுறை உதாரணத்தோட பார்ப்போம். நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு புது பிளான் இருக்கு. சரி. நீங்க நான் நிராகரிக்கப்படுவேன் அப்படிங்கிற பழைய அடையாளத்தோட அந்த மீட்டிங்க்கு போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பேச தொடங்கும் போது உங்க மேனேஜர் தன்னோட வாட்சை பாக்குறாரு இல்ல போனை செக் பண்றாரு. என் மனசு உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிடும். உடனே உங்க மூளை இதை எப்படி மொழிபெயர்க்கும்? பாத்தியா, அவருக்கு என் மேல அக்கறை இல்ல, என் பிளான் மோசம், அவர் என்ன ரிஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும். ஆமா, நிச்சயமா அப்படிதான் நான் நினைப்பேன். இது உங்க பேச்சுல ஒரு பதற்றத்தை உருவாக்கும். நீங்க குழம்புவீங்க. கடைசியில அந்த பிளான் நிராகரிக்கப்படும். உங்க பழைய அடையாளம் திரும்பவும் ஒரு தடவை தன்னை நிரூபிச்சுக்கும். அட, உண்மையில அந்த மேனேஜர் வேற ஏதோ ஒரு அவசர வேலையாக கூட அந்த போனை பார்த்திருக்கலாம் இல்லையா? அதுதான் உண்மை. மாறா, நீங்க உங்களை ஆதரவு பெற்றவரா உணரும் புது அடையாளத்தோட அதே மீட்டிங்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும்? இப்ப அவர் வாட்சை பார்த்தா உங்க மூளை அதை நிராகரிப்பா பார்க்காது. அவருக்கு நேரம் ஆகுது, அதனால என்னோட பிளானோட முக்கிய பகுதியை சீக்கிரமாவும் தெளிவாவும் சொல்லிடுவோம் அப்படின்னு உங்க மூளை சிந்திக்கும். அப்ப நான் ரொம்ப நம்பிக்கையோட பேசுவேன். ஆமா, உங்களோட அந்த தெளிவான அணுகுமுறை அந்த மேனேஜரை கவனிக்க வைக்கும். திட்டம் ஏத்துக்கப்படும். இங்க மேனேஜர் மாறல, சூழ்நிலை மாறல. வாவ், அப்போ என் எதிர்பார்ப்புகள் தான் என் பார்வையை வடிகட்டுது. கரெக்ட். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நடுநிலையானது கிடையாது. அது யதார்த்தத்தை வடிகட்டுது. நீங்க உள்மனசுல எப்படி ஒருங்கிணைஞ்சிருக்கீங்களோ வெளி உலகமும் உங்க செயல்களோட வழியே அப்படியே ஒருங்கிணைஞ்சு செயல்பட தொடங்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன?
நாளை காலை படுக்கையிலிருந்து எழுந்த உடனே இதை எப்படி கடைபிடிக்கிறது? தத்துவங்களை நடைமுறைப்படுத்துறது தான் இங்க பெரிய சவால். எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது நான் அதை எப்படி எதிர்கொள்றது? அதுக்கான ரொம்ப எளிய வழி என்னன்னா, உங்க உணர்ச்சிகளுக்கும் உங்களுக்குமான இடையில ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குறது தான். நெவில் இதை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குறதா? அதை எப்படி செய்யறது? நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், என்னால இந்த பொறுப்புகளை சுமக்க முடியாது அப்படின்னு. ஆமா, இப்படி நிறைய தடவை தோணும். அந்த நிமிஷத்துல அந்த எண்ணத்தோட சண்டை போடாதீங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. சோர்வு அப்படிங்கிறது உங்க உடம்புலயோ மனசுலயோ கடந்து போற ஒரு உணர்வு தானா, இல்ல அதுவே உங்க முழு அடையாளமா? அந்த இடைவெளியில நான் அந்த உணர்வை என்கிட்ட இருந்து பிரிச்சு பாக்குறேன். ஆமா, நேர்மை அப்படிங்கிறது பயத்தை ஏத்துக்கிறத உள்ளடக்கலாம், ஆனா பயத்துக்கு உங்க மனசுக்குள்ள சிம்மாசனம் அமைச்சு கொடுக்கறது கிடையாது. அப்போ சோர்வை நான் மறுக்கல, சோர்வு இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். ஆனா நானே சோர்வு அப்படின்னு எனக்கு நானே முத்திர குத்திக்கிறத தவிர்க்கிறேன். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சோர்வா உணர்கிறேன், ஆனா நான் சோர்வான ஆள் கிடையாது. அதுதான் அந்த சின்ன இடைவெளி கொடுக்கிற பெரிய சுதந்திரம். இது நிச்சயமற்ற நிலை, ஆனா நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல பழகணும். உணர்ச்சிகள் வரும் போகும், அது மனித இயல்புதானே. ஆமா, ஆனா உங்களோட மையமான நான் அப்படிங்கிற அடையாளம் ஒரு நங்கூட மாதிரி நிலைச்சு நிக்கணும். இது ஏதோ காத்துல கோட்டை கட்டுறதோ இல்ல இல்லாததை இருக்கிறதா நினைச்சு ஏமாறுறதோ கிடையாது. இது ஒரு சட்டபூர்வமான மனோதத்துவ பிரதிபலிப்பு. கண்டிப்பா. உங்களோட பார்வையில ஒரு தெளிவு கிடைக்கும்போது முடிவெடுக்கிறதுல இருக்கிற தயக்கம் விலகிடும், மத்தவங்களோட உறவுகள் இயல்பாவே மேம்படும். ஏன்னா நான் மத்தவங்களோட ஒவ்வொரு சின்ன செயலையும் எனக்கு எதிரான தாக்குதலா பாக்குறது நிறுத்திடுவேன். ஆமா, அதுதாங்க நடக்கும். இதை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஆசுவாசமா இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வெளியுலகத்தோட முட்டி மோதுறது கிடையாது. அதுக்கு பதிலா நமக்குள்ள ஒரு அமைதியான அடையாளத்தை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து உலகை அணுகிறது. இது பல வருஷங்களா சுமந்துட்டு இருந்த ஒரு பெரிய சுமைய மனசுல இருந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு கொடுக்கிற அமைதி. அந்த நிலையில உங்களுக்குள்ள எந்த முரண்பாடுகளும் இருக்காது. நான் யாருக்கும் என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. கண்டிப்பா இல்ல. வெளி உலகத்துல மாற்றம் நடக்கிற வரைக்கும் நீங்க காத்திருக்க தேவையில்ல. நீங்க உள்ளே மாறின உடனேயே உங்க உலகம் உங்களுடனான தன் உறவை மாத்த தொடங்கிடுது. இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நீங்க இதை செய்யும்போது வாழ்க்கை உங்களை எதிர்க்கிற மாதிரி தோணாது, உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தோணும். நிவிலோட பவர் ஆஃப் அவேர்னஸ் உரை சொல்ற மிகப்பெரிய பாடமே இதுதான். நீங்க உங்க வாழ்க்கையோட படைப்பாளி அப்படிங்கிற விழிப்புணர்வை அடையிறது. இந்த விரிவான அலசல்ல நாம விவாதிச்ச ரொம்ப முக்கியமான கருத்துக்களை இப்போ சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். கண்டிப்பா. நம்ம அன்றாட சோர்வுக்கும் விரக்திக்கும் காரணம் வெளியுலக பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, நம்ம பிளவுபட்ட மனநிலைதான். வெளியில ஒண்ணுக்காக உழைச்சிட்டு உள்ளே தோல்விய ஒத்தக பாக்குற முரண்பாடு தான் நம்ம ஆற்றலா அழிக்குது. எல்லாவற்றுக்கும் மையமா இருக்கிறது நம்ம எந்த அடையாளத்துக்குள்ள வசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த பழைய அடையாளங்களை பலவந்தமா உடைக்காம ரொம்ப மென்மையா நம்ம மூளையும் நரம்பு மண்டலமும் ஏத்துக்கிற வகையில புது அடையாளத்துக்கு மாறணும். நாம உள்ளே ஒருங்கிணைஞ்சு செயல்படும்போது உலக நம்ம எதிர்பார்ப்புகளுக்கேற்ப தன்னை மாத்திக்குது. சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கைய வெளியிலிருந்து சரி செய்யறத நிறுத்திட்டு உள்ள இருந்து செதுக்க தொடங்குங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. இவ்ளோ ஆழமான விஷயங்களை அலசின பிறகு உங்களுக்காக ஒரு சின்ன ஆனா சிந்திக்க தூண்டுற கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களை சுத்தி இருக்கிற உலகம் உங்க ஆழமான நம்பிக்கைகளோட கண்ணாடின்னு நெவில் சொல்றாரு. ஆமா. அப்படி என்றால் இன்றிரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க சொந்த வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க நண்பர்கள் உங்ககிட்ட பழகுற விதம், உங்க ஆபீஸ்ல சந்திக்கிற சவால்கள், உங்க பேங்க் அக்கவுண்ட், இதெல்லாம் ஒரு திரை மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க ஒப்புக்கிட்ட எந்த ரகசியமான நான் அப்படிங்கிற அடையாளத்தை உங்களுக்கு போட்டு காட்டுது. ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது. உலகம் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்குதுன்னா உங்களுக்குள்ள நீங்க எந்த கடுமையான அடையாளத்தை சுமந்துட்டு இருக்கீங்க? நாளை காலை நீங்க கண்விழிக்கும் போது அந்த பழைய பழக்கமான அடையாளத்தையே திரும்ப தொடர போறீங்களா, இல்ல ஒரு புது சுதந்திரமான அடையாளத்தை நனவாக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இத பத்தி எல்லாரும் சிந்திக்கணும். இந்த ஆழமான தேடல்ல இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்ப உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு விரிவான அலசல்ல சந்திப்போம்.